தமிழகத்தில் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மத்திய மாநில அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது நிதி பற்றாக்குறை காரணமாக ரொக்கப்பணம் தவிர்க்கப்பட்டு பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த சூழலில் அடுத்த ஆண்டு வரவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு 2026 பொங்கல் பண்டிகையின் போது மீண்டும் ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 முதல் 5000 வரை ரொக்கப்பணம் வங்கி வழங்க தமிழக அரசு அறிவுறுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது குறித்து தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகையில், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை பணம் வழங்குவதற்காக சத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யுமாறு அதற்கான நிதி ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு பணப்பட்டுவாடா இல்லாத ஏற்பட்ட காரணத்தால் விமர்சனங்கள் சமாளிக்கவும் வரவிருக்கவும் தேர்தலை எதிர்கொள்ளவும் இந்த ஆண்டு ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு திட்டம் செயல்படுத்தலாம் என்று அரசியல் நேர்காணல்கள் கூறுகின்றனர்.